சொல்கிறது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டுங்க, இதை பற்றி விவரம் தெரியாதவங்க வேணா வச்சுக்கேன் செக்கு மோசடின்னு சொல்லலாம். ஆனால் பேங்க்காரங்க அதை பார்த்து ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்போ வந்து செக்கு இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். இந்த 138 சொல்லலாம், இல்லை செக்ஷன் 25 சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். இதில் பொறுத்த வரைக்கும் இதோட பின்னணி பார்த்தீங்கன்னாக்கா செக்கு கேஸ் போட்டு நிறைய வழக்குகள் ஜெயிச்சிருக்கு. ஆனால் வந்து 100% வழக்கு ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கூட ஜெயிச்சிருக்காது. என்னோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த 25 ஆண்டுகால அனுபவத்தில் நான் சொல்கிறது. சரி, அப்படியே 138 செக்கு போனால் முதல்ல என்ன பண்ணணும்? கீழமை நீதிமன்றத்தில் தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும். அதாவது அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் ஒரு கோர்ட் இருக்குன்னு வச்சுங்க, அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜேஎம் கோர்ட்டில் தான் இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியும். இந்த ஜேஎம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அந்த ஊரில் ஆடு மாடு திருட்டு போன கேஸ்லேருந்து சரி தேங்காய் திருடு வந்து மாங்காய் திருடு வரைக்கும் அந்த ஊரில் தான் கேஸ் நடக்கும். ப்ரோனவுட் கேஸ் அங்கே தான் நடக்கும். அதே மாதிரி எல்லா வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங்க இது மாதிரி அந்த பித்தாளை பாத்திரங்களை திருடுறவங்க இப்படின்னு ஏகப்பட்ட வழக்கு அந்த கோர்ட்டில் தான் நடக்கும். ஸோ அந்த கோர்ட்டில் வந்து 10ஓட 1 11 இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அவங்க தாக்கல் பண்ணாங்கன்னா அது முறைப்படி ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்து முதல்ல ஒரு நம்பர் ஆகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு செக்கு வழக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் செக்கு வழக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் போட்டாங்க. அருப்புக்கோட்டையில் போட்ட அந்த செக்கு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் சொன்ன இதில் வந்து சீக்கிரமாக வந்து செக்கு கேஸை வந்து எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டர் போட்டார். ஒரு மாதம் 2 மாதம் அது கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. இப்போ திருப்பி பழையபடி நாங்கள் போட்ட செக் கேஸ் வழக்குகள்லாம் அப்படி தான் இருக்குது. இதில் வங்கிக்காரங்க வந்து இந்த வழக்கு இந்த சொல்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு காமெடி. ஏன்னு கேட்டுங்க, அந்த ஜேஎம் கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்கிறதுக்கு குத்துமதிப்போ 4 வருஷம் ஆகும். சரிங்களா? இந்த 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அடுத்த கோர்ட்டுக்கு மூவ் ஆகும். சரி, ஒரு வேளை வந்து அவங்க வந்து தண்டனையே கொடுத்துட்டான்னு வச்சிங்களா, இது ஜெயிலுக்கு போக அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து அப்பீலுக்கு போயிடலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மாவட்ட நீதிமன்றம். இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 வருஷமோ இல்லை அதிகபட்சம் என்ன தான்